இந்தியாவில் உள்ள ஏழை மக்கள், கிராமத்து ஏழை மக்கள், குறிப்பாக பெண்கள், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின பழங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக பிபி ஜீராம்ஜி என்ற புதிய திட்டத்தை அமல்படுத்த நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இங்கே திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொண்டு உரையாற்றினேன். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக விளங்குகின்றது. கொரோனா காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் தலைகீழாக மாறிய பொழுது, 3 வேளை உணவே கேள்விக்குறியான பொழுது அந்த ஏழை மக்களின் சுவாச காற்றாக விளங்கியது இந்த 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டம் இதற்குண்டான உரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்காமல் இருந்தது. இப்பொழுது அந்த திட்டத்தையே அகற்றிவிட்டு புதிய ஒரு திட்டத்தை அவர்கள் அமல்படுத்த நினைக்கிறார்கள். இந்த புதிய திட்டத்தின்படி ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பு பாதிக்கு மேல் குறைந்துவிட்டது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களின் ஊதியத்திற்குண்டான நிதியில் மாநிலங்களின் பங்களிப்பு 0 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. பொருட்செலவுகளுக்கு 25 விழுக்காடிலிருந்து 40 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்குவதில்லை. இப்படி நிதிச்சுமையால் திண்டாடும் தமிழ்நாட்டிற்கு இந்த புதிய திட்டத்தால் நிதிச்சுமை 4300 கோடி. இப்படி நிதி பற்றாக்குறையால் திண்டாடும் மாநில அரசுகள் இந்த புதிய திட்டத்தை செயல்படுத்துவதில் பல சிரமங்கள் ஏற்படும். இறுதியில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத பொழுது அந்த பணியை மாநில அரசுகளுக்கு மேலே போடக்கூடும் ஒன்றிய அரசு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏழைகளின் கண்ணீரை துடைக்கும் இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு மகாத்மா காந்தியடிகளின் பெயரை வைத்தார்கள். ஆனால் இன்று அந்த பெயரை அகற்றிவிட்டு யாருக்கும் புரியாத சமஸ்கிருதம் கலந்த இந்தி மொழி பிபி ஜீராம்ஜி என்ற பெயரை வைத்துள்ளார்கள். நீங்கள் கடவுளை விண்ணிலும் கடவுள் விண்ணிலும் இல்லை, மண்ணிலும் இல்லை, அவர் உள்ளங்களில் தான் இருக்கிறார், மக்களுக்கு செய்யும் சேவைகள் மூலம் அவரை அறிய விரும்புகிறேன் என்ற கூறிய தேசப்பிதா மகாத்மா காந்திகளின் பெயரை விடவா சிறந்த பேர் பிபி ஜீராம்ஜி பேர்? நீங்கள் மதவாத பாஜக அரசு, கொலைகாரன் கொடியவன் கோட்சேயின் பெயரை கேட்டால் அந்த இந்த அரசுக்கு இனிக்கிறது என்றால், அவனால் சுட்டுக் கொல்லப்பட்ட தேசப்பிதா மகாத்மா காந்திகளின் பெயரை கேட்டால் கசக்கதான செய்யும். வெட்கக்கேடு. தமிழ்நாட்டுக்கு தேவை வளர்ச்சிக்கான திட்டங்கள், ஏழைகளை பாதுகாக்கும் திட்டங்கள். தமிழகத்துக்கு தேவை இந்த திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய உரிய அந்த நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டுக்கு தேவை வளர்ச்சி அரசியல், வன்முறை அரசியல் அல்ல. தமிழ்நாட்டுக்கு தேவை சமத்துவ அரசியல், சனாதன அரசியல் அல்ல. ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்த இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் நீடிக்க வேண்டும். அதே வேளையில் போலி வாக்குறுதிகளை அளிக்கும் இந்த புதிய பிபி ஜீராம்ஜி திட்டத்தை மத்திய ஒன்றிய அரசு திரும்பி பெற வேண்டும் என நான் என் கருத்தினை இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தேன். அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள கிராமத்து ஏழை மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக விளங்கியதுதான் இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம். இப்பொழுது ஏற்கனவே அது பேரு என்னங்க, 100 நாள் வேலை திட்டம். ஆனால் பேரில் இருக்கிற அந்த திட்டத்தினுடைய பேர் 100 நாள் வேலை திட்டம். ஆனால் 50 நாட்களோட கிடைக்கிறது கிடையாது. இப்போ இந்த புதிய திட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 125 நாள் வேலை கொடுக்குன்னு சொல்றாங்க. 100 நாள் திட்டம் பேரை வச்சு அது 50 நாளை கொடுக்க முடியாது. அவங்க எப்படி 125 நாள் கொடுக்க போறாங்க? இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, நீங்க இப்போ மாநில அரசுடைய பங்களிப்பு அதிகமாக கூட்டி இருக்கிறாங்க. முன்னாடி இந்த 100 நாள் வேலை திட்டத்துல நீங்க அந்த 100 நாள் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குரிய சம்பளம் அதுக்குண்டான நிதி 100 விழுக்காடு ஒன்றிய அரசு தான் செலுத்தியது. இப்பொழுது என்னன்னா, மாநில அரசுகள் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மாநில அரசுகள் கொடுக்கணும். நீங்க
பொருட்செலவுகளுக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட 25 விழுக்காடு தான் மாநில அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 40 விழுக்காடு கொடுக்க சொல்றாங்க. ஏற்கனவே நிதி சுமையில பல மாநில அரசுகள் இருக்கிறாங்க. நீங்க புதுசா அந்த திட்டத்தை நீங்க அமல்படுத்தும் போது நிதி பற்றாக்குறையில திண்டாடுற மாநில அரசு திட்டத்தை செயல்படுத்த முடியாது. பல சிரமங்கள் இருக்கும். அப்ப பழி யார் மேல போடுவாங்க? தமிழ்நாடு போன்ற மாநில அரசு மேல தான் போட போறாங்க. கிட்டத்தட்ட கடைசி அதை எடுக்க போறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை சொல்றது இந்த திட்டத்தை புதிய திட்டத்திற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், மகாத்மா காந்தி திட்டத்தை அகற்றியது சரி என்று கூறியவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க அனைத்து ஏழை மக்களுக்கு எதிரிகள் தான். அதில் நம்ம இவங்க அவங்க இது அரசியல் கிடையாது. பொதுவான ஒரு நல்ல விஷயம். நீங்க கிராமங்களுக்கு போங்க, பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாத்தையும் கிராமங்களுக்கு போய் நீங்க அங்க இருக்க தாய்மார்கிட்ட கேளுங்க. நீங்க பல ஊர்களில் பல மாவட்டங்கள் வறட்சியான மாவட்டங்கள், வானம் பார்த்த பூமி, அங்க விவசாயம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. பல மாவட்டங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வச்சு அங்க அடுப்பறியாது ஒவ்வொரு வீட்லையும். அங்க இருக்க தாய்மார்கள் முன்னாடி 70, 80, 90 நாளுக்கு கிடைச்சிருக்கு. 40 நாள் 50 நாள் ஒரு கிடைக்கிறதில்ல. அந்த தாய்மார்களுடைய அவங்களை பாதுகாக்க வேண்டும், ஏழைகளை, கிராமத்து ஏழைகளை பாதுகாக்க வேண்டும்ங்கிறது அந்த ஆர்ப்பாட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க இந்த புதிய சட்டத்தை அவசரமா நாடாளுமன்றத்தில் போதிய விவாதங்கள் இல்லாம எதிர்கட்சிகளுக்கு அந்த கருத்துக்கள் சொல்றதுக்கு வாய்ப்புகள் கூட கிடையாது. எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்ல முடியாத அந்த ஒரு சூழ்நிலையில இந்த சட்டத்தை அவசரமா அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. இப்ப அதை நடைமுறைப்படுத்த போறாங்க. நடைமுறைப்படுத்த போகும்போது நிறைய சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இந்த திட்டத்தை, புதிய திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முடியாது. பழைய அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் அதை நம்ம இழக்கிறது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் பெரிய ஒரு சவால். ஏடிஎம்கே கூட்டணியை பலப்படுத்துகிற நடவடிக்கை அது அவர்களுடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்காண்டி அவங்க சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரைங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள், நீங்க குறிப்பாக தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள், இவங்களுக்கு நிறைய திட்டங்கள் இந்த 4 வருஷத்தில் செயல்படுத்தி தர முடியும் முதலமைச்சர். அந்த நலத்திட்டங்கள் மூலியமா செஞ்சு நல்லதை வச்சு நாங்கள் வாக்குகள் செய்யணும். அவங்க எதிரணியை பற்றி அவங்க எங்களுக்கு கிடையாது.